தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றன. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தன் வசம் உள்ள சில துறைகளில் இருந்து விலகி அவற்றை உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்க இருக்கிறார். இது குறித்து ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி இது. தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்படலாம் என சமீப காலமாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருந்தன. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதாக இருந்தார். தற்போது அவரது உடல்நிலை காரணமாக அமெரிக்கா பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சென்னை கோட்டையில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அதன் பின்னர் அநேகமாக 22ஆம் தேதி வாக்கில் அவர் அமெரிக்கா செல்லலாம் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இல்லத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக மூத்த அமைச்சர்கள் சிலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மின்சாரத்துறை, விளையாட்டுத்துறை உள்ளிட்ட 6 துறை அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள். மேலும் சில மூத்த அமைச்சர்கள் வயது மூப்பு காரணமாக இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிலாக இளைய தலைமுறையினருக்கு அமைச்சர்கள் பதவி தருவதற்கான பட்டியல் தயாராகி உள்ளது. அநேகமாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வகிக்கும் பதவி உள்பட சில பதவிகளை உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கும் திட்டம் இருக்கிறது. உடல்நிலை காரணமாக மு.க.ஸ்டாலின் சில பதவிகளை உதயநிதி ஸ்டாலின் வசம் ஒப்படைப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில தினங்களில் இந்த அதிரடி அமைச்சரவை மாற்றம் நிகழும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.